அது இருக்கும்போது எதுவும் தரதில்லை, போகும்போது எல்லாத்தையும் கொடுக்கறது, போன பிறகு அழுகிறது. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you are doing good. This is about a recent news, like a girl named Ritanya in Tirupur, in in Tamil Nadu, she committed a suicide because of the dowry issue, where the in-laws families have given her a torture. Sad messages போட்டுட்டு she committed a suicide. What happens if parents are not there? இப்போ நீங்கள் இல்லை, உங்களுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு நடந்துருந்துச்சு, அந்த பொண்ணோட நிலைமை யார்கிட்ட போய் சொல்லியிருக்கோம்? நீங்கள் கல்யாணத்து அப்புறம் தான் காரை வாங்கி கொடுப்பாங்க, கல்யாணத்து அப்புறம் தான் 100 ரூபாய் நகையை போடுறது, கல்யாணத்து அப்புறம் ஃப்ளாட்டோ, என்னையா அந்த கான்செப்ட்? இதுதான் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸோட ப்ராப்ளம். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற பேரண்ட்ஸோட ப்ராப்ளம். கிவ் எவ்ரி திங் டு யுவர் டாட்டர் நவ். லெட் தம் மேனேஜ், லெட் தம் என்ஜாய் த லைஃப், லெட் தம் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் தி வேல்யூ ஆஃப் மனி இஸ், லெட் தம் மேக் தேர் ஓன் டெசிஷன்ஸ். அதை ஃபஸ்ட் அலோவ் பண்ணுங்கள் சார். அதுக்கப்புறம் எல்லாமே தானாக நடக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இன்சிடென்ட்லாம் நடக்காது. அப்போ தான் பசங்களுக்கும் இப்போ ஒன்றும் இல்லை. இந்த பொண்ணு இப்போ நீங்கள் இதே 80 லட்சம் கார் இந்த பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கும்போதே ஓட்டிட்டு தன்னோட காரு, தன்னோட ஒரு ஃப்ளாட்டு, தனக்குன்னு ஒரு இன்கம் வருது, அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இந்த பொண்ணோட டீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். பாவம், அந்த பொண்ணு பற்றி நீங்கள் வளர்த்திருக்கீங்க, சடனாக கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு ஷி டசன்ட் ஹவ் டு மேனேஜ். பாவம், இட்ஸ் அ பேரண்ட்ஸ் ப்ராப்ளம். ஸோ கைஸ், டோன்ட் செல் யுவர் டாட்டர் ஹியர். தட்ஸ் ஆல் ஐம் சேயிங். பாக்கியெல்லாம் ஓகே தான் லைஃப்பில். என்ஜாய், take care, think better, live better. Bye.